بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அம்மாபாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரமும் திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் மருதமுனை கிளை சார்பாக நடைபெறுகிற இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தின் ஒளியில் ஒன்றுபடுவோம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க வேண்டிய பலவிதமான செய்திகள் உள்ளடங்க பெற்ற ஒரு தலைப்பாக இது அமைய பெற்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர் உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றி இருந்தார். இப்படியான பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் காஷ்மீரில் பிரச்சனை, அமெரிக்காவில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, இலங்கையில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, இதுபோன்று எந்த நாட்டில் எந்த இடத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வந்தாலும் வருகிற நேரங்களில் எல்லாம் நம்முடைய சமுதாய தலைவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாம் பிரிஞ்சு போய் இருக்கிறோம், நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைஞ்சிட்டோம்னு சொன்னா இப்படி நம்மளை யாரும் தாக்க முடியாது, நமக்கு யாரும் அடிக்க முடியாது, நம்மளுக்கு யாரும் பிரச்சனை பண்ண முடியாது, நாம பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது என்று ஆதங்கப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் காணுகிறோம். இது உண்மையா இல்லையா? பார்க்கிறதுக்கு சரியா இருக்குதா இல்லையா? அத்தனை பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறது தானே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இஸ்லாமிய சமுதாயம் என்று சொல்றோம். ஆனா இந்த சமுதாயத்துக்குள்ள எத்தனை ஜமாத்துக்கள், எத்தனை அமைப்புகள்,
எத்தனை விதமான பிளவுகள். இவ்வளவு பிளவுகள் இருக்கும் போது நம்மளை லேசா வந்து அடிச்சு சாப்பிட்டு போயிடுவானா இல்லையா? நமக்கு எதிராக லேசா சூழ்ச்சி பண்ணிடுவானா இல்லையா? நமக்கு எதிராக லேசா தாக்குதல் நடத்த முடியுமா இல்லையா? அதனால எல்லாரும் சொல்லுகிற கோஷம் என்ன? நாம் அத்தனை பேரும் ஒற்றுமைப்பட வேண்டும். எப்படி ஒற்றுமைப்படணும்ங்கிறாங்க? நீ உன் கொள்கை இரு, நீ உன்னுடைய கொள்கை இருந்துக்க. ஆனா இஸ்லாமியர்கள் என்று அத்தனை பேரும் எல்லாவற்றையும் மறந்து ஒரு குடையின் கீழ் வந்து விடுவோம். இப்படி வந்துட்டோம்னு சொன்ன நம்மளை நோக்கி யாரும் எதிரிகள் வர முடியாது, படையெடுக்க முடியாது, தாக்குதல் நடத்த முடியாது, பிரச்சனை பண்ண முடியாது என்றெல்லாம் கருத்து சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? உண்மையிலேயே அனைவரும் ஒற்றுமைப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. எதுல ஒற்றுமைப்படணும்? தலைப்பு என்ன போட்டுக்கிறோம்? இஸ்லாத்தின் ஒளியில் ஒற்றுமைப்படுவோம். ஒற்றுமைப்படுறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணுமா இல்லையா? எதுல ஒற்றுமைப்படுறது? அரசியல்ல ஒற்றுமைப்படலாமா அல்லது வேறு ஒரு சித்தாந்தத்தில் ஒற்றுமைப்படலாமா? ஒற்றுமைப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒற்றுமைக்குரிய வழிவகை என்ன? அதனாலதான் இஸ்லாத்தின் ஒளியில் நாம் அத்தனை பேரும் ஒன்றுபடுவோம் என்ற இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பார்க்கும்போது முதலாவது என்ன சிந்தனைக்கு வரும் தெரியுமா? இஸ்லாத்தின் ஒளியில் ஒன்றுபடுவோம் தலைப்பு போட்டிருக்கிறாங்க. லாஸ்டா இவங்க தானே இந்த ஊருக்குள்ள தனியா இன்னொரு வழியை கட்டிட்டு போனாங்க. இந்த யோசனை வருமா இல்லையா? இஸ்லாத்தின் ஒளியில் ஒன்றுபடுவோம்ங்கிறாங்க. ஆனா ஊருக்குள்ள இவங்களும் தௌஹீத் ஜமாத்னு சொல்லி தனியான ஒரு அமைப்பை உண்டாக்கி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்னு அறிவிச்சு தனியா ஒரு பள்ளி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்படி என்றால் இவர்கள் ஒற்றுமையை சொல்லவில்லை, பிளவுபடுத்துகிறார்கள் என்ற ஒரு கருப்பொருளை இந்த ஊருக்குள்ளும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊருக்குள்ள நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது. தௌஹீத் ஜமாத் இருக்குது, தப்லீக் ஜமாத் இருக்குது, ஜமாத்தே இஸ்லாமி இருக்குது, ஆட்சி கோஷத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல அமைப்புகள் இருக்குது, இப்ப ஷியாக்கள் இருப்பார்கள். இப்படி எத்தனையோ பேர் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ ஜமாத்துக்கள், எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிற நேரத்தில் தௌஹீத் ஜமாத்து தான் பிளவு உண்டாக்குது, ஒற்றுமைப்படுவோம்ங்கிறாங்க. ஆனா இவங்க பிளவை உண்டாக்குறாங்க என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இஸ்லாத்தின் ஒளியில் எப்படி ஒன்றுபடுவது என்பதற்கு முன்பதாக ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசுகிறோமே, அதுல உண்மை தன்மையை புரியணுமா இல்லையா? ஒற்றுமைப்படணும்ங்கிறோம், எல்லாரும் ஒரு கொடைக்கு கீழே வரணும்ங்கிறீங்க, எல்லாருமே நாம எல்லாம் ஒண்ணுதாங்கிறீங்க. இதற்கு என்ன செய்தோம்? உண்மையிலேயே தௌஹீத் ஜமாத்து தான் இந்த பிளவை உண்டாக்கியதா அல்லது ஊருக்குள்ள வேறு யாரும் இந்த பிளவுகளை உண்டாக்கினார்களா? இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இப்ப மருதமுனை இருக்குது, இங்க நம்முடைய கிளை அமைப்பு இருக்கிறது. இது போன்று கிழக்கு மாகாணத்தில் பல ஊர்களில் நம்முடைய கிளைகள் இருக்கிறது. அங்கெல்லாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்முடைய தோழர்கள் முன்வைக்கிற நேரத்தில் என்ன முத்திர குத்துறாங்க? இவர்கள் பிளவுபடுத்துகிறார்கள், இவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். சரி, தௌஹீத் ஜமாத்து மருதமுனைக்குள்ள வந்தது, தௌஹீத் ஜமாத்து கிழக்கு மாகாணத்துக்குள்ள வந்தது, தௌஹீத் ஜமாத்து ஸ்ரீலங்காவுக்குள்ள வந்தது, அதனால பிளவு வந்துச்சு என்று வச்சுக்கிடுவோம். தௌஹீத் ஜமாத்து வர முன்னாடி மட்டும் இங்க உள்ள அத்தனை பேரும் ஒத்துமையா தான் இருந்தீங்களா? முதல்ல அதை யோசிக்கணுமா இல்லையா? தௌஹீத் ஜமாத்து பிளவு உண்டாக்கிச்சு என்று வச்சுக்கிடுவோம். இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பேருமே தௌஹீத் ஜமாத்தை தவிர ஒற்றுமையாத்தான் இருந்தாங்களா அல்லது இப்ப ஒற்றுமையாத்தான் இருக்கிறீங்களா? இல்லதானே? தப்லீக் ஜமாத்து இன்னைக்கும் ஊர்ல இருக்கத்தான் செய்யுது, ஜமாத்தே இஸ்லாமி என்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இஹ்வானிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஆட்சி கோஷத்தில் அலைபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆளுக்கு ஒரு ஜமாத்து, ஆளுக்கு ஒரு பள்ளி என்று நீங்களும் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்ப ஒற்றுமைப்படுவோம் ஒற்றுமைப்படுவோம்னா எல்லாரும் எல்லா இயக்கத்தையும் கலைச்சிரு, ஒன்னா வந்து முதல்ல சேர்ந்துருங்க, அதுக்கப்புறம் தௌஹீத் ஜமாத்து சேரணுமா இல்லையாங்கிறத முடிவெடுத்துக்கிறோம். ஏன்
அப்ப ஊருக்குள்ள ஏற்கனவே பல பிளவுகளை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்ற வாதம் முன்வைத்தால் அது போலியானது, கற்பனையானது, தவறானது. எத்தனை பிளவு மார்க்க ரீதியா மட்டும்தான் பிரிஞ்சிருக்கிறோமா? இதுக்கு முன்னாடி ஏதோ எந்த பிளவுமே வராத மாதிரியும் நாம இயக்க ரீதியாக இதுக்கு முன்னாடி பிரியலையா? அரசியல் ரீதியா பிரியலையா? இலங்கை முஸ்லிம்கள் அத்தனை பேருமே ஒற்றுமையாகத்தான் இருந்தார்களா? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று அரசியல் ரீதியாக ஒரு பிளவு உண்டாகவில்லையா? அதில் இருந்து பிரிந்து மக்கள் காங்கிரஸ் என்று இன்னொரு பிளவு உண்டாகவில்லையா? யுஎம்பி காரன் ஒரு கூட்டமும் நாம் பெரமுனக்காரன் என்று இன்னொரு கூட்டமும் பிளவுபட்டு நிற்கவில்லையா? ரணில் விக்ரமசிங்கக்கு கொடி பிடிக்கிற ஒரு கூட்டம் இல்லையா? மைத்திரிபாலக்கு கொடி பிடிக்கிற ஒரு கூட்டம் இல்லையா? ஹக்கீமுக்கு கொடி பிடிக்கிற ஒரு கூட்டம் இல்லையா? அப்ப அரசியல் ரீதியாகவும் ஆல்ரெடி நாம் பிரிந்து நிற்கிறோம். இதே நேரத்தில் ஆளுக்கு ஒரு பள்ளி என்று சொல்லி ஏற்கனவே ஊருக்குள்ள ஒவ்வொரு இயக்கமும் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப மார்க்க ரீதியாகவும் பிரிந்துதான் இருக்கிறோம். அப்படி என்றால் இப்படி பிரிந்து கொண்டே சென்றால் ஒற்றுமைப்படுவது எப்படி? ஒற்றுமைக்கு என்னதான் வழி? நாம் ஒன்றுபடவே முடியாதா என்ற ஒரு அரிய சந்தேகம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஒற்றுமைப்படலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப கால பிரச்சாரத்தை எடுத்து பாருங்கள். எப்படி இருந்தது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை மக்கமா நகரிலே எடுத்து சொல்லுகிற வரைக்கும் அந்த ஊர்ல அத்தனை பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை வந்து நபி என்று அறிவிக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். ஒற்றுமையா கூட்டமா சேர்ந்து விபச்சாரம் பண்ணுவான், ஆனா எல்லாரும் ஒற்றுமை. கூட்டமா சேர்ந்து திருடுவான், எல்லாரும் ஒற்றுமை. கூட்டமா சேர்ந்து விபச்சாரம் பண்ணுவான், எல்லாரும் ஒற்றுமை. எல்லா பாவத்தையும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லா காரியத்தையும் கூட்டமாக செய்வார்கள். யாரும் எதிர்க்க மாட்டார்கள். அத்தனை பேரும் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். என்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு மக்கமா நகரிலே பிளவு ஏற்பட ஆரம்பித்தது. எப்படி பிளவு? விபச்சாரம் பண்ணாத என்றாங்க. விபச்சாரம் செய்பவனுக்கு நபியின் மேல் கோபம் ஏற்பட்டது. திருடாதே என்றார்கள், திருடனுக்கு இஸ்லாத்தின் மேல் கோபம் ஏற்பட்டது. பொய் சொல்லாதே என்றார்கள், பரம்பரை பொய்யன் புழுகனுக்கு இஸ்லாத்தின் மேல் வெறுப்பு ஏற்பட்டது. வட்டி எடுக்காதே என்றார்கள், வட்டியிலே திளைத்தவர்களுக்கு நபியின் மேல் வெறுப்பு ஏற்பட்டது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கிற போது அந்த சமூகத்துக்கு மத்தியில் பிளவு வரத்தான் செஞ்சது, பிளவு வரத்தான் செய்தார்கள். அப்படி என்றால் இஸ்லாத்தை சொல்லும் போது ஒரு பிளவு ஏற்படுகிறது என்றால் அந்த பிளவை உண்டாக்குவதால் ஒற்றுமை சீர்குலைகிறது. இவர்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கிறார்கள், இவர்கள் வழிகேடர்கள் என்று பட்டம் சூட்டுவதாக இருந்தால் மக்கமா நகரத்தில் இருந்த ஒற்றுமையை குலைத்தவர்கள் அப்ப உங்கள் பார்வையில் முகமது நபி அவர்களை குழப்பவாதி என்று சொல்ல முடியுமா? சொல்லுவார்களா? இல்லை. அப்ப என்ன விளங்கனு? இஸ்லாத்தை பொறுத்த வரையில இஸ்லாம் தான் முதன்மையானது. அதற்கு பிறகுதான் உறவுகள், ஒற்றுமை, மற்ற அத்தனையும். அடிப்படையா எதிர்க்கணும். இஸ்லாத்தை மீறி எந்த ஒன்றும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் தேய்த்துவிடக் கூடாது. நபிகளாருடைய பிரச்சாரத்துக்கு முன்னாடி சகோதரர்களை யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்திலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். மேற்கொள்ளுகிற நேரத்தில் இந்த உலகத்தில் வணங்கப்பட்ட தெய்வம் எது? சிலைகள். நபிமார்கள் அத்தனை பேரும் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் வணங்கப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் உண்மையான கடவுள்களா? போலி தெய்வங்கள். சிலைகளை வணங்கினார்கள், கற்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். இப்படி வணங்கி கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில தான் சிலைகளை வணங்க வேண்டாம் என்ற இப்ராஹிம் நபியினுடைய அந்த தூய செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே எடுத்து வைத்தார்கள். அத்தனை பேரும் ஒத்துமையா சிலையை வணங்குறான், லாத் உஸ்ஸாவை வழிபடுகிறான், மனாத் போன்ற கடவுள்களுக்கு வழிபாடு செய்கிறான்,
கஅபத்துல்லா முழுவதும் சிலைகள் நிறைந்து காணப்பட்டது. அந்த நேரத்தில் ஒத்துமையா சிலையை வணங்குறான். ரசூலுல்லாஹ் வந்து என்ன பிரச்சாரம் பண்றாங்க? சிலையை வணங்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அவனுடைய தூதர் முகம்மது அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற சத்திய கொள்கையை முன்வைக்கிறார்கள். முதலாவது பிளவு ஆரம்பிக்குதா? முகமது நபி மட்டுங்க. முகமது நபிக்கு பின்னாடி ஒருவர் கூட இல்லை. முகமது நபி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரிதான், முகமது சொல்வது உண்மை, முகமது பொய் சொல்ல மாட்டார், முகமது சத்தியத்தை தான் சொல்லுவார், அவருக்கு இறைவனிடமிருந்து வகி வருகிறது, அதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். கதீஜா அம்மையார் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ஏற்றுக்கொள்கிறார். இப்படி ஒருவராக இந்த கொள்கையை நோக்கி வருகிறார்கள். சமுதாயத்தில் பிளவு ஏற்படுகிறது. சிலை வணக்கம் ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது. முதலாவது பிளவு. இரண்டாவது என்ன? சிலை வணக்கம் மட்டுமா செஞ்சாங்க? சிலையை வணங்கும் போது கூட எப்படி வணங்குவான் தெரியுமா? நிர்வாணமாக கஅபத்துல்லாவை வலம் வருவார்கள். இன்றைக்கு நாம போய் அல்லாஹ்வை வணங்குகிற ஆலயமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமே கஅபத்துல்லா, இந்த புனிதமிக்க கஅபத்துல்லாவை நிர்வாணமாக அத்தனை பேரும் வலம் வருவார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம். அபூஜஹில், ஒத்துபா, ஷைபா, இப்படி எத்தனையோ பெரும் பெரும் காவிர்கள் இதையெல்லாம் அங்கீகரித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். எந்த பிளவும் இல்லை. இஸ்லாம் தடுக்க ஆரம்பித்தது. இரண்டாவது பிளவு அங்கே ஆரம்பித்து விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்றாங்க, ஒரு கூட்டம் எதிர்க்க ஆரம்பிக்குது, அங்கே பிரச்சனைகள் விளைய ஆரம்பிக்கிறது. இன்னொன்று என்ன மூட நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஹஜ்ஜிக்கு அல்லது உம்ராவுக்கு மக்கா காவிர்கள் இஹ்ராம் கட்டிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டான் தெரியுமா? வீட்டில் முன்வாசல் வழியா உள்ள வர மாட்டாங்க, பின்வாசல் வழியா தான் வருவாங்க. மூட நம்பிக்கையில சில நேரம் நாம வச்சிருக்கிற மூட நம்பிக்கைகளை பார்த்து இப்படி எல்லாமா மூட நம்பிக்கை வச்சிருப்பாங்க யோசிக்கிறோம்ல. இதை தூக்கி சாப்பிடுற மாதிரி பல மூட நம்பிக்கைகளை மக்கா காவிர்களும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அட இஹ்ராம் உடைய அணிஞ்சிட்டா நாம ஹஜ் செய்யணும் அல்லது உம்ரா செய்யணும்னு முடிவெடுத்துட்டா வீட்டுக்கு முன்வாசல் வழியா வரமாட்டானா, பின்வாசல் வழியா தான் வருவாங்க. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல இதை கண்டிக்கிறான். வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா, அதனுடைய வீடுகளுக்கு நுழையும் போது அதனுடைய வாசல் வழியாக நுழையுங்கள், பின்வாசல் வழியாக நுழையாதீர்கள் என்றே அல்லாஹ் தஆலா இந்த மூட நம்பிக்கையை தவிடுபொடியாக்கி இஸ்லாத்தை நிலைநிறுத்துகிறான். இந்த அளவுக்கு மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தார்கள், எதிர் பிரச்சாரம் செய்தார்கள். முகம்மது பிளவை உண்டாக்குகிறார் என்ற குற்றச்சாட்டு நபிகள் நாயகத்துக்கு முன்வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் பிளவு உண்டாக்கினாங்களா? இஸ்லாம் என்ற கொள்கையின்பால் அத்தனை பேரையும் சிறுக சிறுக ஒன்றிணைத்தார்களா? சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகளாருடைய பிரச்சாரம் எதை பற்றியது? ஷிர்க்குக்கு எதிரானது இல்லையா? பிதாவுக்கு எதிரானது இல்லையா? மூட நம்பிக்கைக்கு எதிரானது இல்லையா? அனாச்சாரங்களுக்கு எதிரானது இல்லையா? அப்ப அனாச்சாரங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் போது பிளவு ஏற்பட்டால் அது இஸ்லாத்தின் பார்வையில் பிளவை அல்ல, இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதுதான் முக்கியமானது என்பதுதான் அடிப்படை. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒற்றுமையா இருந்தாங்கல்ல, எந்த அளவுக்கு ஒற்றுமை தெரியுமா? இன்னைக்கு ஒற்றுமை கோஷம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்களே, மக்கா காவிர்களுடைய ஒற்றுமை. ரசூலுல்லாஹ் எந்த ஒற்றுமையை தவிடுபொடியாக்கி இஸ்லாத்தை நிலைநிறுத்தினார்களோ அந்த நேரத்தில் மக்கா காவிர்களுடைய அனாச்சாரம் எப்படி தலைக்கு மேலே ஏறி இருந்தது தெரியுமா? விபச்சாரம் பண்ணுவாங்க. விபச்சாரம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? அறியாமை கால விபச்சாரம். அறியாமை காலத்தில் ஒரு புள்ள வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னா 4 விதமான திருமணங்கள் என்று வைத்திருந்தார்கள். விபச்சாரம் அது. இஸ்லாம் அதெல்லாம் தூக்கி புதைச்சிட்டு இஸ்லாத்தை நிலைநிறுத்தியது. என்ன செய்வான் தெரியுமா? முதலாவது வகை எப்படி இருந்தது கேட்டா, இன்னைக்கு நாம திருமணம் முடிக்கிறோமா இல்லையா, இது மாதிரி பெண் பேசி திருமணம் முடித்து வாழுவார்கள். இது ஒரு வகை. இது இஸ்லாம் இன்றைக்கும் சொல்லக்கூடிய திருமண முறை. பெண்ணை பேசி
விருப்பம் கேட்டு திருமணம் முடித்து வாழுவது. இரண்டாவது ஒரு முறை வச்சிருந்தா மக்காவுல. என்ன முறை தெரியுமா? அதாவது ஒரு பெண்மணி மாதவிடாயிலிருந்து தூய்மையானதுக்கு பிறகு புருஷங்காரன் என்ன செய்வானா, அவனுடைய அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் இருப்பார்ல, ஊர்ல பெரிய ஆளு, அந்தஸ்து மிக்கவர், இப்படி யாராவது இருந்தா அவர்கிட்ட அனுப்பி வைப்பானா, நீ அவர் கூட போய் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு வா. அதனால குழந்தை தரிக்குமா. குழந்தை தரிச்சு கரு வெளியில தெரிகிற வரைக்கும், அவள் கர்ப்பிணி என்று வெளியில தெரிகிற வரைக்கும் புருஷன் அவ கூட குடும்ப வாழ்க்கையில ஈடுபட மாட்டான். ஏன் செய்வாங்க தெரியுமா? இத பிறக்கிற புள்ள ஏன் புள்ளன்னு சொல்றதை விட இன்னார புள்ளன்னு சொல்றது அவனுக்கு பெருமை. எதுக்கு பெருமை பண்ண வித்தியாசம் தெரியல தானே. அதான் மக்கா காவிர்கள். அனாச்சாரத்தில் எந்த அளவு உச்சம். எது பெருமை? ஒருத்தனை காட்டி இவன் ஏன் புள்ளன்னு சொன்னா அது பெருமை. இவன் ஏன் பொஞ்சாதி தான், ஆனா இந்த புள்ள அவன்ட புள்ள என்று சொன்னா எப்படி இருக்கும்? இது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஒரு வகையான அந்த திருமண முறையை வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கட்டாசி வீசினாங்க, தவறு என்று சொன்னார்கள், பிரச்சாரம் செய்தார்கள், இதை இல்லாமல் ஆக்கினார்கள். அதே மாதிரி மூன்றாவது இன்னொரு வகை திருமணத்தை அந்த மக்கா காவிர்கள் வைத்திருந்தார்கள். விபச்சாரம் திருமணம்னா அந்த காலத்துல இருந்த விபச்சாரம் என்று அர்த்தம். எப்படி வச்சிருந்தான்? 10 பேரு ஒரு நேரத்தில் ஒருத்தியோடு விபச்சாரம் செய்வார்கள். இந்த 10 பேரும் விபச்சாரம் செஞ்சுட்டு போயிருவாங்க. அவளுக்கு குழந்தை உண்டாகுமா? உண்டானதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த பெண்மணி குறிப்பிட்ட 10 பேரையும் திரும்ப வீட்டுக்கு வர சொல்லுவா. எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு, இங்க வாங்க யாண்டு எல்லாரையும் கூப்பிடுவா. கூப்பிட்டு வச்சு, நீங்க அத்தனை பேரும் எங்கிட்ட விபச்சாரம் பண்ணினவங்க, இப்ப குழந்தை கிடைச்சிருக்குது, இந்த குழந்தைக்கு தகப்பன் நீதான் என்று சொன்னால் அவர்தான் தகப்பன். எப்படி விபச்சாரம்? 10 பேர் சேர்ந்து விபச்சாரம் பண்ணுவாங்க. பிறக்கிற குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு உம்மா முடிவு எடுத்துக்கிடுவா. சர்வ சாதாரணமாக செய்தார்கள். மக்கமா நகரத்தில் யாரும் இதை எதிர்க்கவில்லை. அத்தனை பேரும் ஒற்றுமையாக செய்தார்கள், கௌரவமாக நினைத்தார்கள், இதை பெருமை என்று கருதினார்கள். இஸ்லாம் எதிர்த்தது. இஸ்லாம் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தது. இதே மாதிரி 4வது வகை என்ன தெரியுமா? விபச்சாரம் எப்படி பண்ணுவாங்க? ஒரு பொம்புலட்ட நிறைய பேர் விபச்சாரம் செய்வார்கள். குழந்தை கிடைச்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்க கேட்டா அந்த அத்தனை பேரையும் வர சொல்லி ஒரு நிபுணர் குழுவையும் வர சொல்லுவாங்களாம். எதுக்கு நிபுணர் குழு? உருவத்தை பார்த்து இந்த பிள்ளை யாருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நிபுணர் குழு அவங்க வந்து பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா ஒரு 20 பேர் விபச்சாரம் பண்ணினான்னு சொன்னா ஒருத்தியோட இந்த குழந்தைக்கு தகப்பன் நீதான் பான்னு சொன்னா அவன் தான் தகப்பன், அவனால் அதை மறுக்க முடியாது. இப்படி ஒரு விபச்சார முறையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாம் என்ன செய்தது? இந்த அனாச்சாரத்தை அடித்து நொறுக்கி இல்லாமலாக்கி இது அனாச்சாரம் என்பதை நிரூபித்த பிறகு இஸ்லாம் கொண்டு வந்த திருமண முறை எது? இஸ்லாம் அழகாக திருமணத்துக்கு வழிகாட்டியது. ஒரு பெண்ணை பார்த்து பிடித்திருந்தால் அவளை திருமணம் முடித்து நீ குடும்ப வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. இத ரசூலுல்லாஹ் மக்காவுல சொல்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய குழப்பவாதியாக மக்காவிலே அறியப்பட்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் பொருட்படுத்தினாங்களா? பொருட்படுத்தவில்லை. ஏன் பொருட்படுத்தல? நீ என்னை குழப்பவாதி என்று சொன்னாலும் நான் குழப்பவில்லை, நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறேன், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறேன் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். அப்ப முதல்ல அடிப்படையா என்ன யோசிக்கணும்னு கேட்டா இந்த ஊருக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பல பேர் ஆசைப்படுகிறார்கள். உண்மைதான், ஆசைப்பட முடியும், ஆசைப்பட வேண்டும், மாற்று கருத்தில்லை. ஒற்றுமைப்படுவதற்கு நாங்கள் ஒற்றுமை கொன்றும் எதிரானவர்கள் அல்ல. அத்தனை பேரும் ஒற்றுமையாகுவோம். எந்த அளவுக்கு ஒற்றுமையாகுவோம் தெரியுமா? எங்களுடைய மர்க்கஸை நாங்கள் மூடுவதற்கும் தயார், ஜமாத்தை கலைத்து விடுவதற்கும் தயார், மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அத்தனை பேரும் குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் மட்டும்தான் வாழ்க்கை வழிமுறை என்ற ஒரு கொள்கை இஸ்லாத்தின் கொள்கைக்கு கீழால் வந்தால் நாங்களும் உங்களோடு இணைவதற்கு தயாராக இருக்கிறோம்.
இந்த ஒற்றுமை சாத்தியமா? வருவாங்களா? ஒற்றுமைப்படலாம். எப்படி ஒற்றுமையை சொல்றாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த அரசியல் செய்வாங்கல்ல, முஸ்லீம் காங்கிரஸும் வா, ஏசிஎம்சியும் வா, இருக்கிற எல்லா கட்சியும் வா, யூஎன்பியோட சேரு, பெரமுனை இருக்குது அவனும் வா, நாம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு ஆட்சி என்று ஒரு கவர்மெண்ட் நடத்துறாங்கல்ல, இது மாதிரி வாங்க இஸ்லாம் செய்வோம்ங்கிறாங்க. சாத்தியப்படுமா இது? இது மார்க்கத்தில் இப்படி செய்யலாமா? அடா உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களோட ஏரியா இருக்குதுல்ல, கடற்கரை ஏரியா. இந்த ஏரியாவில் பக்கத்தில் கல்முனை இருக்குது. கல்முனையில் கொடியேத்த பள்ளிவாசல் வச்சிருக்கிறானா இல்லையா? இந்த கொடியேத்த பள்ளிவாசல்ல அவுலியா வணங்கக்கூடிய, கபரை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களோடு தௌஹீத் ஜமாத் ஒன்றிணைய முடியுமா? அல்லாஹ்வை வணங்கணும்னு நாங்க சொல்றோம், கபரத்தான் வணங்கணும்னு நீ சொல்ற. உங்கூட எப்படி நாங்க ஒன்றிணைய முடியும்? சேருமா? சாத்தியப்படுமா? அல்லாஹ்வை வணங்கணும்னு கபர் வணக்கத்தை விட்டு வந்துரு, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம். நபியை பின்பற்றுவோம் என்று வந்து விடுங்கள், அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து விடுவோம். அதே மாதிரி அன்பிற்கினிய நம்முடைய தபலீக் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஒற்றுமைப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மாற்று கருத்தில்லை, ஒன்றுபட்டு விடுவோம். ஒரே ஒரு நாள் தாலீம் புத்தகத்தை தூக்கி வீசிவிட்டு உங்கள் பள்ளிவாசல்களில் குர்ஆனை வாசியுங்களேன். ஒரே ஒரு நாள் அந்த தாலீம் புத்தகத்தை தூக்கி வீசிவிட்டு புகாரியை ஒரே ஒரு நாள் உங்கள் பள்ளிவாசல்களில் வாசித்து காட்டுங்களேன். செஞ்சிட்டா ஒரு அளவுக்காவது இணையலாமா இல்லையா? ஹதீஸை தானே படிக்க சொல்றோம், குர்ஆனை தானே படிக்க சொல்றோம். அப்ப மார்க்கம் என்று வேறு எதையோ வைத்துக்கொண்டு ஒற்றுமைப்படுவோம் என்றால் அது அசாத்தியமானது, ஒற்றுமைப்பட முடியாது. அப்படி எப்படி ஒற்றுமைப்படலாம்? குர்ஆனின் பக்கம் வாருங்கள், நபிகளாருடைய வாழ்க்கையின் பக்கம் வாருங்கள், ஒன்றுபடுவோம் என்றால் அது சாத்தியமானது. அப்ப நீ இருக்கிற மாதிரி நீரு, நான் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன், கபர் வணங்குறவன் கபர வணங்கு, அவுலியா வணங்குறவன் அவுலியா வணங்கு, மதுகப பின்பற்றுவன் மதுகப பின்பற்று என்றெல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு கொள்கையை வைத்துக் கொண்டிருந்தால் ஒற்றுமை சாத்தியமா? சாத்தியப்படாது. ஒற்றுமைப்பட வேண்டும். இஸ்லாத்தின் ஒளியில் ஒற்றுமைப்பட வேண்டும். இஸ்லாம் தான் அந்த ஒற்றுமையை கொண்டு வரும். குர்ஆன் ஹதீஸ் என்று வந்துவிட்டால், அதற்கு கட்டுப்படுகிற தன்மை வந்துவிட்டால் அத்தனை பேரும் ஒற்றுமைப்பட்டு விடலாம். படலாமா? தாராளமாக ஒற்றுமைக்குள் வந்து விடலாம். ஆனா இன்னைக்கு வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? மூட பழக்கங்கள், வழிகட்ட சிந்தனைகள், ஷைத்தானிய சிந்தனைகள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு தௌஹீத் ஜமாத் பிளவை உண்டாக்குகிறது என்றால் உண்மையில் பிளவை உண்டாக்குபவர்கள் யார்? ஷைத்தானிய சிந்தனைகளை உருவாக்கி வழிநடத்துகிறவர்கள் யார்? மக்கள் யோசிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா நாளை மரணத்துக்கு பிறகு நடக்கிற சில செய்திகளை எடுத்து பாருங்கள். நம்ம ஊர்ல, உங்க ஊர்ல எல்லாம் தல்கீன் வாசிக்கிற முறை இருக்குதா இல்லையா? மரணிச்சவங்களுக்கு தல்கீன் படிப்பாங்கல்ல. என்ன தல்கீன்டா? என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரண தருவாயில இருக்கிறவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சக்கராத்திர நிலைமையில இருக்கிறாருன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்கங்கறாங்க. நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரா, மௌத்தா போனா என்ன செய்வாங்க? கபர்ல கொண்டு அடக்கிட்டு வாசல கபர்ல ஆலிம்சா நின்றுக்குவாரு. அரபில ஒரு துவா ஓதுவாரு, ஒன்று சொல்லி கொடுப்பாரு. யாருக்கு? சுத்தி இருக்கிறவனுக்கு இல்லைங்க, செத்து போனவனுக்கு. சுத்தி இருக்கிறவனுக்கு சொல்லி கொடுத்தா சரி, சுத்தி இருக்கிறவன் கேட்பான், ஆலிம்சாவும் புத்திசாலின்னு அர்த்தம். அர்த்தமா இல்லையா? செத்து போனவனுக்கு சொல்லி கொடுத்தா செத்து போனவனுக்கு காது கேட்காது. காது கேட்காதவனோட பேசிக்கிட்டு இருந்தா ஆலிம்சா யாருன்ற ஒரு டவுட் வருமா இல்லையா? வரணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ஒருவன் செத்து போன பிறகு அவனை அடக்கிய பிறகு கபரு கிட்ட நின்றுக்கிட்டு தல்கீன் சொல்லி கொடுக்குறாங்க. தல்கீன்டா என்ன? மையத்தே இப்ப வருவாங்க, என்ன சொல்லி கொடுப்பாரு? அடக்கியாச்சா, இப்ப வருவாங்க மலக்குமார் வந்து உன்னிடத்தில் கேள்வி கேட்பார்கள். என்ன கேட்பார்கள் தெரியுமா? உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். மறந்து கூட வேற யாரையும் சொல்லிடாதவாப்பா, அல்லாஹ்னு சொல்லிரு. யாருக்கு சொல்லி கொடுப்பான்? செத்து போனவனுக்கு. செத்து போனவனுக்கு இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, நபியே செத்து போனவனை நீ செவியேற்க செய்ய முடியாது அல்லாஹ் சொல்லிட்டான். செத்து போனவனுக்கு காது கேட்காது. அது அது தனி பரசக்கூடிய உலகம், அது அது தனியான உலகம்.
அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு, அடுத்த உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுவான். இப்படிப்பட்ட காது கேட்காதவனுக்கு போய் என்ன சொல்லி கொடுக்கிறான்? உன்னை யார வணங்கினா என்று கேட்டால் அல்லாஹ்வைத்தான் வணங்கினேன் என்று தவறாமல் சொல்லிவிடு. நீ யாரை பின்பற்றினா என்று கேட்பார்கள். நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நான் முகமது நபியை தான் பின்பற்றினேன் என்று சொல்லிவிடு. சொல்லிக் கொடுப்பாரு. உன்னுடைய வேதம் எது என்று கேட்பார்கள். உன்னுடைய வேதம் எது என்ற கேள்விக்கு திருமறை குர்ஆன் தான் உன்னுடைய வேதம் என்று சொல்லிவிடு. உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்டா இஸ்லாம் என்று சொல்லிவிடு. இப்படி யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட பொணத்துக்கு போய் இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்குறியே. உயிரோடு இருக்கும் போது எந்த உலமாக்களாவது உயிரோடு இருப்பவனுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் பார்க்கலாம், ஒற்றுமைப்பட்டு விடலாம். உயிரோடு இருக்கிறவனை தான் நீங்க அல்லாஹ் வணங்குன்னு சொல்லிக் கொடுக்கணும். உயிரோடு இருக்கல என்ன சொல்றான்? தவறாம நீ கல்முனை கொடியேத்த பள்ளி வாசலுக்கு வந்து விடு. எப்படி விழுந்தா கூட யா அல்லாஹ்ங்கிறதுக்கு பதிலா யா முஹைதீன் சொல்றான். நான் கேட்கிறேன், உழும்போது எங்க வாப்பாவே என்று சொன்னா கூட என்னடா மகனே என்றாவது கேட்பாரு. யா முஹைதீன்ங்கிறியே ஏதாவது கேட்பாரா? குறைஞ்சபட்சம் முஹைதீன் ஆண்டவர் ஒருத்தர் சொல்றியே, அவருக்கும் தமிழுக்குமாவது சம்பந்தம் இருக்கிறதா? இல்ல. அப்ப நான் கேட்கிறேன், இடறிப்பட்டு விழுந்தால் கூட யா முஹைதீன் என்று சிறுக்கு வைக்கிறோமே, துஆ கேட்கும் போது அவுலியாவே என்று கையேந்துகிறோமே, இணை வைக்கிறோமே. அப்ப உலகத்தில் உயிரோட வாழ்ற நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கு என்று சொல்ல மறுக்கிறார்கள். பின்பற்றுதல் யாரை பின்பற்ற சொல்லி கொடுக்கிறாங்க? மதுஹபுகள். ஷாஃபி மதுஹபை பின்பற்று என்று ஷாஃபியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஹனவி மதுஹபி என்று சொல்லி ஹனவியாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஹம்பலி மதுஹபி என்று ஹம்பலி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மதுஹபை பின்பற்றக்கூடிய பல பேர் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப மௌத்தா போனவன்ட்ட போய் சொல்லி கொடுக்கிற அல்லாஹ்வை வணங்கு, அவனுடைய தூதரை பின்பற்று என்று சொல்லி உயிரோடு இருக்கிறவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோம்? அவுலியாவை வணங்கு, மதுஹபை பின்பற்று. முறையா இது? இனி எப்படி ஒற்றுமை கோஷம் சாத்தியப்படும்? இந்த கொள்கையில இருக்கிறவங்களோட அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவன் தூதரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற கொள்கையை சார்ந்தவர்கள் இணைந்து போக முடியுமா? ஒன்றிணைய முடியுமா? சாத்தியமா? அசாத்தியம். யோசிச்சு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த ஊருக்குள் தௌஹீத் ஜமாத் சொல்லுகிற கொள்கையையும் மற்ற அத்தனை ஜமாத்துக்கள் சொல்லுகிற கொள்கையையும் பிரச்சாரங்களையும் கொஞ்சம் மேறெடுத்து பாருங்கள். யார் சொல்வது சரி, எவர் சொல்வது சத்தியத்துக்கு நெருக்கமானது என்று உரசி பாருங்கள். Dress வாங்க போனா அப்படித்தானே பார்க்கிறோம், உலக விஷயத்தை அப்படித்தானே கவனிக்கிறோம். மார்க்க விஷயத்துல மட்டும் மௌலவி சொல்லிட்டாரு சரியா தான் இருக்கும்ன்றதும் சொல்றோமா இல்லையா? உலக விஷயமா இருந்தா கரெக்டா ஆய்வு பண்ணி முடிவெடுக்கிறீங்க. மார்க்க விஷயமா இருந்தா மௌலவி சொல்லிட்டாருன்னு முடிவெடுத்துட்டு போயிடுறோம். ஒரு வாட்ச் வாங்க போறீங்க, கடைக்கு போய் ஒரு வாட்ச் வாங்குறதா இருந்தா இது ஒரிஜினலா, ஜப்பான் வாட்சா, எந்த கம்பெனி செஞ்சான், எவ்வளவு விலை, வாட்டர் ப்ரூஃபா இல்லையா, எத்தனை கேள்வி. இவ்வளவு கேள்வி ஒரு கடைக்காரன்ட்ட கேட்கிறோமே. ஆலிம்சா மார்க் கூட்டுதுவா இருக்கும் பாரு. ஆலிம்சா குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டோமா? ஹதீஸ்ல இருக்குதான்னு கேட்டோமா? நபி செஞ்சாரான்னு கேட்டோமா? இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கம் என்று வந்துவிட்டால், மௌலவிமார்கள் சொல்லிவிட்டால் உண்மை என்று நம்புகிறோம். குர்ஆனை பார்ப்பதில்லை, ஹதீஸை பார்ப்பதில்லை. உலக விஷயம் என்று வந்துவிட்டால் ஒன்றுக்கு 100 முறை ஆய்வு செய்து தேடுகிறோம். செய்யறோமா இல்லையா? ஒரு மகளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தா எப்படி எல்லாம் விசாரிப்போம். மாப்பிள்ளை நல்லவரா, படிச்சவரா, ஒழுக்கம் உள்ளவரா, அப்படிப்பட்டவரா, இப்படிப்பட்டவரா, எத்தனை கேள்வி கேட்டு தேடி எடுத்து நல்லவனா இல்லையா என்பதை முடிவெடுக்கிறோமா இல்லையா? நம்ம பிள்ளைக்கு திருமணம் முடிக்கும் போது இவ்வளவு ஆய்வு பண்ணுகிறோமே மாப்பிள்ளையை பற்றி. இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற நேரத்தில் ஒருவன் மார்க்கம் என்று ஒன்றை கற்றுத்தந்தால் அது மார்க்கமா இல்லையா என்று இந்த அளவுக்கு தேடி பார்த்திருக்கிறோமா? இல்ல. அப்ப மௌலவிமார் சொல்வதை மார்க்கம்னு நம்புறோம், உலமாக்கள் சொல்றதுதான் சத்தியம்னு நினைக்கிறோம், மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்களை மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக நினைக்கிறோம். அவர்கள் சொல்லுகிற கடைசி பதில் என்ன? வாங்கள் ஒற்றுமைப்படுவோம். நாம ஒற்றுமைக்கு எதிரானவங்களாம். ஏன் எதிரானவங்க தெரியுமா? இந்த ஊர்ல
நம்மை ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்று சொல்லுவதற்கு சில காரணங்களை சொல்லுகிறார்களாம். அந்த காரணங்களையும் கொஞ்சம் விளக்கணும்ல, விளக்கினாத்தான் அது உண்மையா பொய்யா என்பது பொதுமக்களுக்கு தெரியும். அப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, இந்த ஜமாத்தினுடைய பிரச்சாரம் ஒற்றுமைக்கு எதிரானது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய சில காரணங்களையும் அதற்குரிய பதில்கள் என்ன என்பதையும் பார்த்து விட்டால் யாரு சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் என்பது தெரிய வந்துவிடும். இப்ப இந்த ஊருக்குள்ள நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஜமாத்தினுடைய பள்ளிவாசலும் இருக்கிறது. என்ன செய்யறாங்க? ரமலானுடைய காலத்துல ஃபித்ரா வசூல் பண்ணுவாங்க. வாங்க எல்லாரும் ஒற்றுமைப்படுவோம்ங்கறாங்களா? ஒற்றுமைப்படுவோம் என்பவர்கள் நம்ம ஜமாத்து ஃபித்ரா வசூல் பண்ணிக்கிட்டு போனா மைக்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபித்ரா இவர்களுக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க, என்னமோ எங்க வீட்டுக்கு கொண்டு அடுக்கி வைக்க போற மாதிரி. என்னது? ஃபித்ரா கேட்டு வந்தா தௌஹீத் ஜமாத்துக்கு ஃபித்ரா கொடுத்துறாத. ஆனா வாதம் என்ன? வாங்க எல்லாரும் ஒற்றுமைப்படுவோம். நான் கேட்கிறேன், நெருப்பும் தண்ணியும் எப்பப்பா ஒன்று சேரும்? நீ எங்களை எதிர்த்து கொண்டு வாங்கள் ஆதரிப்போம் என்று கூப்பிட்டா சாத்தியப்படுமா? சரி, ஃபித்ராவை எங்களுக்கு தர வேண்டாம், ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம். நீங்களாவது உருப்படியாக செய்கிறீர்களா? வசூல் செய்து பிற பெருநாள் கொண்டாட கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்கு சரிசமனாக பிரித்து அதை உரிய முறையில் கொண்டு போய் சேர்க்கிறீர்களா? இல்லையே. சொல்லுவாங்கல்ல, வைக்கோல் போர்ல ஏதோ படுத்துக்கிட்டு அதுவும் சாப்பிடாம மாட்டையும் சாப்பிட விடாம செய்யும்னு அந்த கதை மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நாங்களும் செய்ய மாட்டோம், இவங்களுக்கும் கொடுத்துடாத. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இதுதான் ஒற்றுமையா? இஸ்லாத்துல மார்க்கத்துல உள்ள ஃபித்ரா கடமையை செய்கிறவர்களை தடுப்பதற்கு பேர் ஒற்றுமையா? இது ஒற்றுமைக்கு நெருக்கமானதா? அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவா? யார் தெரியுமா இவங்க? இவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள். நம்மளை பார்த்து இவர்கள் ஹதீஸை மறுப்பவர்கள், இவர்களோடு சேர்ந்து விடாதீர்கள், இவர்களை தனித்து விடுங்கள், இப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, சரி, SLTJ ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் ஹதீஸை மறுப்பவர்கள், இந்த ஹதீஸ்ல பாதுகாவலர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு ஒரு சவால், பல இடத்தில் விடப்பட்ட சவால் இந்த ஊர்லையும் விடுகிறோம். நான் இப்ப ஒரு செய்தியை சொல்லுவேன், ஹதீஸ் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுவேன். அந்த செய்தியை இந்த ஊரில் ஒற்றுமை பேசக்கூடிய யாராவது, இந்த ஊரில் இருக்கிற எந்த உலமாவாவது நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். செய்ய முடியுமா? ஹதீஸை மறுக்கிறேங்கிறாங்கல்ல, முதல்ல ஹதீஸ் எது கட்டுக்கதை எதுன்னு தெரியணுமா இல்லையா? மதுகபுல இருக்கிற ஆபாசத்தையே வழிமுறை என்று வைத்திருப்பவர்கள் சும்மா இருக்கிற கதையெல்லாம் ஹதீஸ்னு சொல்ல மாட்டானா? பார்க்கிறோமா இல்லையா? மதுகப் இருக்குல்லங்க, மதுகபை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆபாச களஞ்சியம், அது ஒரு வழிகாட்டியா? வழிகாட்டி இல்லை. நான் அதை பத்தி மதுகபினுடைய ஆபாசத்தை பற்றி பேச வரவில்லை. மதுகபுகள் என்பது ஆபாசம் நிறைந்தது. ஒரு சில செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த மதுகபுல சொல்லப்பட்டிருக்க செய்தி ஆய்வெல்லாம் பண்ணுவாங்க. என்ன ஆய்வு? நம்மளை பார்த்து ஹதீஸை மறுக்கிறேங்கிறாங்கல்ல, சரி, நீங்கள் ஹதீஸின் பாதுகாவலர்கள், ஒற்றுமைக்கு நெருக்கமானவர்கள், நீங்கள் செய்கிற ஆய்வுகள் என்ன? இந்த மிஸ்வாக்கு குச்சி இருக்குல்ல, மிஸ்வாக்கு குச்சிய பல்லு விளக்கிட்டு மிஸ்வாக்கு குச்சியால இப்படி பல்லு விளக்கணும்னு சொன்னா அதை இப்படி நிறுத்தின மாதிரி தான் பாக்கெட்டுக்குள்ள வைக்கணுமா? சரியா? அதை வேற விதங்கள்ல வச்சிடக்கூடாதான். வச்சா அந்த நோய் வந்துடும், இந்த நோய் வந்துடும் எழுதி வச்சிருக்கிறான். நான் என்ன கேட்கிறேன்னா, இது எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. மதுகப்ல எப்படி எழுதி வச்சிருக்கிறான்? அந்த பாக்கெட்டை முதல்ல பார்க்கணுமே நாம் எல்லாரும். அதுக்கு ஒரு 3 கிலோ ரின்சோ தேவைப்படும். புரியுதா? அந்த மிஸ்வாக்க வச்சா நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, மிஸ்வாக்கை இப்படித்தான் வைக்க வேண்டும், இப்படி வைக்க கூடாது என்று சொல்லுகிறீர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? மிஸ்வாக்குண்டா என்னங்க? பல்லு துலக்கிற கருவி. இந்த பல் வளர்க்கிறதுக்கு அந்த காலத்துல மரத்துல குச்சி இருந்துச்சு. இன்னைக்கு நல்லபடியா பிரஷ் இருக்குதா இல்லையா? இன்னைக்கும் அதே குச்சை வச்சுக்கிட்டு திரிக்கிறத பாக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன செய்வாங்க? அதே மாதிரி குச்சியை வச்சுக்கிட்டு மிஸ்வாக்கு செய்யறோம்ங்கிறாங்க. நான் கேட்கிறேன், அது பல்லு வளர்க்கிறது ராஜா. அதை பல்லு வளர்க்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல அழகாக க்ளோ காட்ல மற்ற கம்பெனிக்காரன் நல்ல தரமாக பிரஷ் போட்டிருக்கிறான்.
வேணும்னா அதுல ஒண்ணு எடுத்து நீங்க நிக்க வைங்க, மத்த பக்கம் வைங்க, பிரச்சனை இல்லை. அதை தானே செய்யணும். அவன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போட்டிருக்கிறான். சுண்ணத்துன்னு சொல்லிக்கிட்டு மரக்குச்சை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பல்லு விளக்குறான் சுண்ணத்து, மரக்குச்சியால விளக்குறது சுண்ணத்தா? அதே மாதிரி ஒரு ஒட்டகத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இந்த ஆட்டோல போகாம, கார்ல போகாம, பஸ்ல போகாம ஒட்டகம் ஒன்றையும் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கோதுமை ரொட்டியும் சுட்டு வச்சுக்கிட்டா வீட்டுல ஈஸியா போயிருமா இல்லையா? செய்வாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நாம் என்ன பார்க்கணும் கேட்டா, இந்த கொள்கைக்கு எதிராக நம்மை இன்றைக்கு ஹதீஸை மறுப்பவர்கள் என்று சொல்லுகிறார்களே, உண்மையில் ஹதீஸின் காவலர்களா? இல்லை. இரண்டாவது என்ன, ஒற்றுமையாகணும் சொன்னா ஹதீஸ் எது, குர்ஆன் எது, எது கட்டுக்கதை என்பதை பிரித்தறிய வேண்டும். சரி, கட்டுக்கதையை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறேன். புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில இன்றைக்கு சொல்றாங்க இவர்கள் ஹதீஸை மறுப்பவர்கள் என்று. அவங்க ஒரு செய்தியை ஆதாரமா காட்டுறாங்களாம். எதுக்கு? இவர்கள் சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்கிறார்கள், இவர்கள் சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கே சூனியம் செய்யப்பட்டது என்று நபிகள் நாயகத்தின் மீதே இட்டு கட்டக்கூடிய சில செய்திகளை காட்டிக் கொண்டிருப்பவர்கள் ஒரு ஆதாரத்தை முன்வைப்பார்கள். என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்களா? எவன் ஒருவன் ஒவ்வொரு நாள் காலையிலும் அல்லது மாலையிலோ ஒரு 7 அஜ்வா வகை பேரித்தம்பழத்தை சாப்பிடுகிறானோ அவனுக்கு சூனியமோ விஷமோ தாக்காது. இப்படி ஒரு செய்தி இருக்குதுங்க. இந்த செய்தி கட்டுக்கதைன்னு நாம சொல்றோம். நம்ம சொன்னா என்ன சொல்றாங்க? பாத்தீங்களா, ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று நம் மீது ஹதீஸை மறுப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். சரி, குற்றம் சாட்டுகிற உலமா பெருந்தகைகள் எங்களுக்கு முன்னாடி வந்ததை சொல்ல வேண்டியதானே? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார்கள். இப்ப இந்த ஹதீஸையாவது பின்பற்றுவார்களா? பின்பற்றவும் மாட்டார்கள். என்ன பின்பற்றணும் தெரியுமா? சரி, சூனியம் தாக்காமல் இருப்பதற்கு அஜ்வா 7 பேரிச்சம்பழம் சாப்பிட்டா சூனியம் தாக்காதுங்கிறீங்களே, அதே செய்தியில விஷம் தாக்காது என்றும் இருக்கிறது. எந்த மௌலவியாவது ஒரு 7 பேரிச்சம்பழம் இல்ல 70 பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, நாங்க நல்ல டெமக்சன் பொட்டில் வாங்கி தருவோம், பாய்சன் விஷம், அதையும் கொஞ்சம் குடிச்சு காட்டுங்க பார்ப்போம். செய்வீங்களா? செய்ய மாட்டாங்க. கேட்டா அப்படி செய்ய முடியுமா? நான் கேட்கிறேன், உன் மனசு ஒத்துக்கல தானே? இது பொய் என்று உள் மனசு சொல்லுதா இல்லையா? குடிச்சா செத்துருவேன்னு தெரியுமா இல்லையா? சூனியத்துக்கு தாக்கம் ஹதீஸ்ல பாதிய ஹதீஸ்னு சொல்லிட்டு மீதிய மறுக்கிறியா இல்லையா? அப்ப ஹதீஸ் இல்லாத ஒன்றை ஹதீஸ் என்று இட்டு கட்டுவதை விட ஹதீஸ் இல்லாத ஒன்றை ஹதீஸே இல்லை என்று சொல்வது மேலானதா இல்லையா? இத சொன்னா ஊருக்குள்ள பேர் என்னதான்? இவர்கள் பிளவுபடுத்துபவர்கள், ஒற்றுமைக்கு எதிரானவர்கள், இவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதே புகாரில இன்னொரு செய்தியும் இருக்குதுங்க. ஒரு ஆள் ரோட்ல இப்படி போய்கிட்டு இருந்தாராம். போகும்போது ஒரு குரங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் குரங்குக்கு ஒரு பெண் குரங்குக்கு கல்லால் அடித்துக் கொண்டிருந்தார்களாம். கல்லால் அடிக்கிறேன்டா, இது சும்மா கல்லால் வீசினாங்கன்னு அர்த்தம் இல்லை. அது எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த பெண் குரங்கு வந்து விபச்சாரம் பண்ணின குரங்காம். விபச்சாரம் பண்ணின குரங்குக்கு மற்ற குரங்கெல்லாம் சேர்ந்து கல்லால் அடித்து ரஜம் பண்ணுவாங்களே, அந்த குற்றவியல் தண்டனையை கொடுத்து கொண்டிருந்தார்களாம். இந்த ரோட்ல போனவர் என்ன செஞ்சாராம்? நானும் கல்ல எடுத்து அந்த குரங்குக்கு வீசி அடிச்சுட்டு வந்தேன் என்று சொல்லி புகாரியில ஒரு செய்தியை எழுதி வைத்திருக்கிறார்கள். புகாரியிலே பெரும்பாலான செய்திகள் ஆதாரபூர்வமான உண்மையான செய்திகள், ஒரு சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கிறது. அந்த வகையில இதுக்கும் ஒண்ணுங்கிறோம். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த வழிகட்ட சிந்தனையை குரங்கு விபச்சாரம் பண்ணுமா? சரி, எப்படியா விபச்சாரம் பண்ணினாலும் அதுக்கு எப்படி தண்டிப்பீங்க? குரங்கு விபச்சாரம் பண்ணிச்சா கல்யாணம் கட்டிச்சாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இந்த குரங்கு கல்யாணம் கட்டின குரங்கு, இந்த குரங்கு விபச்சாரம் பண்ணின குரங்கு, இந்த குரங்குக்கு இந்த இடத்துல மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குது, இந்த குரங்குக்கு மேரேஜ் சர்டிபிகேட் இல்ல, சொல்லுவீங்களா? காட்டுவீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? புகார்ல இருக்குங்கிறீங்க, நம்ப மறுக்கிறோமா இல்லையா? அப்ப இத பொய் என்று சொன்னா பார்த்தீர்களா, இவர்கள் ஹதீஸை மறுப்பவர்கள், இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி நம்மீது அபாண்டத்தை சுமத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறீர்கள். அதே மாதிரி இன்னொன்று என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதே மாதிரி சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்ன, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால்,
ஊருக்குள் பலத்த பிரிவினையை இவர்கள் உண்டாக்குகிறார்கள். அதான் ஒற்றுமை கோஷம். ஒற்றுமை ஒற்றுமைங்கிறாங்கல்ல, இந்த ஒற்றுமை கோஷம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க தௌஹீத் ஜமாத்தை எதிர்ப்பதாக இருந்தால். இதே நேரத்தில் அவர்களுக்குள் மத்தியில் பல பிரிவினைகள் இருக்கும். அதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். நாம் என்ன யோசிக்கணும்? இவர்கள் சொல்வது என்ன, அவர்கள் சொல்வது என்ன? இப்ப நம்மோட நமக்கு சேர்ந்து போக முடியாதா? அவர்களோடு இணைந்து போக முடியாதா? அத்தனை பேரும் ஒன்றாக முடியாதா என்றால் ஒன்றாக முடியும். ஒன்றாக வேண்டும் என்றால் குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான் வாழ்க்கை முறை என்பதை அத்தனை பேரும் ஏற்றாக வேண்டும். என்ன செய்யணும்? குர்ஆனும் சுன்னாவும் மார்க்க மண்டத்தை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா அத்தனை பேரும் ஒன்றாகி விடலாம். இப்ப இந்த ஊருக்குள் இருக்கிற அனாச்சாரங்களை எடுத்து பாருங்கள். இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருக்கிற சமுதாயத்துக்குள்ள இருக்கிற அனாச்சாரங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். இந்த அனாச்சாரங்களை எல்லாம் எதிர்த்தால் நாம் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் தான். அனாச்சாரங்களை ஆதரித்தால் நம்மையும் ஒற்றுமை கோஷத்தோடு ஒன்றாக இணைத்து விடுவார்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப வட்டி இருக்குது. இந்த வட்டிக்கு எதிராக உலமாக்கள் மிம்பர்களில் பேசக்கூடிய காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். மிம்பர்ல வட்டி கூடாது என்று உரையாற்றுகிறார்கள். இதே உரையாற்றுகிறவர்கள் வட்டிக்கு எதிராக இதே மாதிரி செயல்பாட்டில் பிரச்சாரத்தை கொண்டு வருவார்களா? நாம கொண்டு வர்றோம், கொண்டு வரணும். வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றோமே, பெரும் பாவம் என்று சொல்லுகிறோமே, பெரும் பாவம் என்று சொல்லுகிற அதே உலமாக்கள் வட்டி கடைகளுக்கு அனுமதி கொடுக்கிறோமா இல்லையா? நடந்திருக்கிறதா இல்லையா? நம்ம நாட்டில் இந்த அமானா தகாபுல் வச்சிருக்கிறாங்கல்ல, இதுக்கு இது பெரிய சுன்னாவுல உண்டாக்கப்பட்ட ஏதோ ஒரு பெரிய ஒரு கடை மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய வங்கி அப்படிங்கிறான். அரபு பேர்ல இருக்கிற வட்டி கடை. அது அரபு பேர்ல இருக்கிற வட்டி கடைக்கு இஸ்லாமிய பெயர் கொடுத்தது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா. நான் கேட்கிறேன், நீங்க ஒரு வட்டி கடையை இஸ்லாமிய வங்கி என்று சொல்லி ஃபத்வா கொடுக்கலாமா? அதனுடைய உயர் மட்டத்தில் ஃபத்வாவினுடைய உறுப்பினர்களாகவே அகில இலங்கை ஜம்மியாவினுடைய முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, வட்டியை ஒரு பக்கம் எதிர்ப்பதை போன்று பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் வட்டி கடைக்கு ஆதரவாக செயல்படலாமா? செயல்பட முடியாது. என்ன சொன்னாங்க? ஒரு செய்தியை சொல்றேன். எல்லாரும் இஸ்லாமிய வங்கி அமானா தகாவுல்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுதானே கோஷம். ஆனா அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு கொமர்ஷியல் பேங்க்ல எதுக்கு அக்கவுண்ட் இருக்குது? பொதுமக்கள் என்ன செய்யணுமா? வட்டி, கொமர்ஷியல் பேங்க் வட்டி, பீப்பிள்ஸ் பேங்க் வட்டி, வட்டி கடை தான். பீப்பிள்ஸ் பேங்க் வட்டி, இன்டர்நேஷனல் வட்டி, சம்பத் பேங்க் வட்டி, இதெல்லாம் வட்டி கடையாம். அதனால முஸ்லிம்கள் எல்லாம் அமானா தகாவுல்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க சொன்ன நீங்க இந்த நேபாளத்துக்கு வெள்ளம் ஏற்பட்டுச்சே, வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் நேபாளத்துக்கு 20 லட்சம் உதவி செய்ததாக சொன்னீர்களே, அந்த 20 லட்சம் அமானா தகாவுடைய செக்ல தான் கொடுத்தீங்களா? அப்ப மட்டும் எங்கிருந்து கொமர்ஷியல் பேங்குடைய செக் வந்துச்சு? அப்ப சொல்லுவாங்கல்ல, ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லடின்னு. அது மாதிரி ஆலிம்சா மிம்பர்ல உரையாட்டிட்டு வந்தாராம். எப்படி? ஹலால் ஆனதை தான் சாப்பிடணும், ஹராம் சாப்பிடக்கூடாது ஒரு கதை சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததோட ஆலிம்சா வந்து பக்கத்து வீட்டில் இருந்த கோழி ஒன்று களவெடுத்து அறுத்து இந்த அம்மா சமைச்சு தாண்டு கொடுத்தாராம். கொடுக்கும்போது அந்த அம்மா சொல்லியிருக்குது, இப்போதானே மிம்பரில் சொன்னீங்க ஹலாலத்தான் சாப்பிடணும், ஹராம் சாப்பிடக்கூடாதுன்னு, நீங்களே இப்படி கலத்தனமாக கோழி எடுத்து தரலாமா என்று கேட்கும்போது ஆலிம்சா என்ன சொன்னாராம்? அது ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லை அப்படின்றாராம். அது மாதிரி ஊருக்கு என்ன உபதேசம்? வட்டி எடுக்காதீர்கள், வட்டி கடைக்கு போகாதீர்கள், அந்த பேங்க் ஹராம், இந்த பேங்க் ஹராம், எல்லாம் ஹராம், இதுதான் ஹலாலான பேங்க். ஹலாலான பேங்க்னு சொன்ன பேங்க்ல உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லையே, ஹராமான பேங்க்னு நீங்க சொன்ன பேங்க்ல தானே உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்குது. எப்படி? இதை கேட்டா பாத்தீங்களா, இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், ஒற்றுமைக்கு எதிரானவர்கள். இவர்கள் மற்றவர்களோடு இணைந்து போக மாட்டார்கள். வட்டி எடுக்கிறவனோட இணைஞ்சு போனா ஒற்றுமை, பாவம் செய்கிறவனோட இணைஞ்சு போனா ஒற்றுமை. அப்ப இந்த ஒற்றுமையை கொண்டு வரலாமா? இதற்கு இந்த ஜமாத் ஒரு காலம் ஒத்து வராது. அப்ப என்ன பார்க்கணும்?
அல்லாஹ் தஆலா வட்டியை உண்பவன், உண்ண கொடுப்பவன், அதற்கு சாட்சியாக இருப்பவன் அத்தனை பேரும் நரகத்துக்குரியவர்கள் என்று சொன்னதுக்கு பிறகு அந்த நரகத்துக்குரிய காரியத்தை மிகப்பெரிய இஸ்லாமிய அமைப்பு என்று சொல்லிக் கொள்பவர்கள் செய்யலாமா? செய்துவிட்டு அத்தனை பேரும் வாருங்கள் ஒன்றுபடுவோம் என்றால் ஒன்றுபட முடியுமா? ஒன்றுபட முடியாது. அப்ப இந்த வட்டி என்பது மிகப்பெரிய சமுதாய கொடுமை. இந்த கொடுமையால எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது, எத்தனை பேர் வீடு வாசல்களை இழந்திருக்கிறான், எத்தனை பேர் நஷ்டப்பட்டிருக்கிறான், நடுத்தருவில் இருக்கிறாங்க இந்த வட்டியால. இந்த வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் பிளவை உண்டாக்குகிறார்கள். ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்றால் அந்த பேச்சை நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறோம். சத்தியத்தை சொல்வதால் நாங்கள் பிளவுக்குள்ளானவர்கள் என்றால், பிளவுபடுத்துபவர்கள் என்றால், எங்களுடைய தூதர் எங்களுக்கு இதைத்தான் சொல்லித் தந்தார்கள், அதை சொல்வதில் எங்களுக்கு எல்முனை அளவுக்கும் தயக்கம் இல்லை. அப்ப பொதுமக்களாகிய நாம் இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எது நோக்கி அழைத்து செல்லப்படுகிறோம், நாம் கொண்டு செல்லப்படுகிற பாதை எது, அதை யோசிக்கணுமா இல்லையா? அதே மாதிரி சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. உங்க ஜமாத்துல எல்லாம் நல்லோம், ஆனா எனக்கு சேர விருப்பம் இல்லை. சில இளைஞர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. ஏன் சேர விருப்பம் இல்லையா? நீங்க சில விஷயங்கள்ல ரொம்ப கடின போக்க கையாளுறீங்க. என்ன கடின போக்கு? வரதட்சணை, இதற்கு எதிராக கடுமையாக இருக்கிறீர்கள். மற்ற விஷயங்களுக்கு எதிராக கடுமையாக இருக்கிறீர்கள். ஆனா மற்ற ஜமாத்துக்களை எல்லாம் எடுத்தா அந்த அளவுக்கு கடின போக்கு இல்ல. அதனால உங்களோடு எங்களுக்கு இணைவதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. எதுக்கு? சீதனம் இருக்குதுல்லங்க, இந்த சீதன கொடுமையால எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கமா நகரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களே, மதீனாவில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களே, எந்த நபித்தோழர்களாவது பெண்களிடம் கைகூலி பெற்று திருமணம் முடித்தார்களா? எந்த நபித்தோழர்களாவது வரதட்சணையாக வீடு வாங்கினார்களா? எந்த நபித்தோழர்களாவது சீதனம் எடுத்தார்களா? இல்ல, யாருமே செய்யல. இது ஒரு மிகப்பெரிய சமுதாய கொடுமை. பள்ளிவாசலுக்கு முன்னாடி போய் பாருங்க, எத்தனை பள்ளிவாசல்களுக்கு முன்னாடி பெற்றோர்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 60 வருடங்களாக மானத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த பெற்றோர்கள் 60வது வருஷத்துல தந்த மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுக்கு முன்பதாக லெட்டர் பேடை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிறானே. இந்த பாவத்தை எதிர்த்து பேச வேண்டாமா? இந்த பாவத்துக்கு எதிராக களம் காண வேண்டாமா? இந்த அனாச்சாரத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். இது சாதாரண விஷயமா? 60 வருஷங்கள் ஒரு ஆள்கிட்ட கையேந்திருக்க மாட்டான், கண்ணியமா வாழ்ந்திருப்பான், எவனிடத்திலும் கையேந்தி பிச்சை எடுத்தவனாக இருக்க மாட்டான். ஆனால் தான் வளர்த்த தான் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வயதுக்கு வந்து விட்டால் அவளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் மாப்பிள்ளை விலை பேசுகிறான். அந்த மாப்பிள்ளைக்கு பணம் கொடுப்பதற்காக மாமனார் பிச்சை கேட்கிறான். யோசிச்சு பாருங்க, நடக்குதா இல்லையா? 2 வகை இருக்கிறாங்க உலகத்திலேயே. ரொம்ப கேவலமான 2 கூட்டம் இருப்பாங்க. அதுல ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா? இந்த மாப்பிள்ளைகள், கோட் ஷூட் போட்டு பிச்சைக்காரர்கள். மாப்பிள்ளை எப்படி வருவாரு? அவர் கோட்டு என்ன, பெரிய ட்ரவுசர் என்ன, ஷூ என்ன, எக்ஸ்ட்ரா தலைக்கு மேலே எப்பல் தொப்பி வேற போட்டுக்கிட்டு மாப்பிள்ளைன்னு வருவாரு. எழுதுவாங்களா? காவின் எழுதுவானா? எழுதும் போது எப்படி எழுதுவாரு? மாப்பிள்ளை மகராக 1001 ரூபா கொடுக்கிறார். ஆரம்ப காலத்தில் 51 ரூபா 101 ரூபா, இப்ப கொஞ்சம் கூடி இருக்குது, 1001 ரூபா. சரியா? இதே நேரத்தில் வரதட்சணையாக 10 லட்சத்தை பெற்றுக் கொள்கிறார். கொடுக்கிறது எவ்வளவு? 1001 ரூபா. எடுக்கிறது எவ்வளவு? 10 லட்சம் ரூபா. 10 லட்சத்துல இந்த 1001 ரூபாயை கழிச்சு பாருங்க எவ்வளவு வரும்னு. இந்த 10 லட்சம் எங்கிருந்து பெற்றது? எத்தனை பள்ளிவாசல்களுக்கு முன்னால் பிச்சை எடுத்தது என்பது இவனுக்கு தெரியுமா? எத்தனை பேரிடத்தில் கையேந்தி கண்ணீர் விட்டு கதறி எழுது வாங்கி வந்தது என்பது இவனுக்கு தெரியுமா? ஆண்புல என்ற அந்த மமதையில
அவளை திருமணம் முடிப்பதற்காக வரதட்சணை கேட்பவர்கள் வெட்கப்பட வேண்டாமா? தலை குனிய வேண்டாமா? கூனி குறுக வேண்டாமா? யோசித்து பாருங்க. நமக்கு ஒரு தங்கை இருந்து, தனக்கு ஒரு பிள்ளை இருந்து, இதே நிலை நாளை ஏற்படுகிற போது அவன் இப்படி பாதிக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இதுல சில பேர் இந்த வரதட்சணை கேட்டு கையேந்தி பள்ளி பள்ளியாக வருகிறார்களே, சில பேரை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஊர்ல இருந்து, எந்த ஊர்ல இருந்து வாராரோ அந்த ஊர்ல பள்ளி வாசல் லெட்டர் பேர்ல கடிதம் கொடுத்திருப்பாங்க. எப்படி? இவர் எங்களுடைய மஹல்லாவாசிதான், இவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறது, கல்யாணம் கட்டி கொடுக்க சிரமப்படுகிறார், வரதட்சணை கேட்கிறார்கள், உங்களால் முடிந்த உதவி ஒத்தாசையை பண்ணுங்க. இதை எழுதுவதற்கு கை கூச வேண்டாம், இதை நினைப்பதற்கு மனசு வெறுக்க வேண்டாம். ஒரு பள்ளி நிர்வாகங்களாக இருந்து கொண்டு இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடலாமா? ஒரு ஃபித்ரா காசை வசூல் பண்ணினாலே இது வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களே, மக்களிடம் சக்காத்தை ஏழை வரியை வசூல் செய்யுங்கள், இது போன்ற ஏழைகளுக்கு கொடுங்கள், அவர்களை முன்னேற்றி விடுங்கள். வரதட்சணைக்கு உதவி செய்யாத இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கணுமா இல்லையா? எப்படி முன்னெடுக்கிறது? மௌலவி மாரே ஒரு விலை பேசி வச்சிருக்கானா இல்லையா? முன்னெடுக்க முடியுமா? டாக்டருக்கு ஒரு ரேட்டு, என்ஜினியருக்கு ஒரு ரேட்டு, அதே மாதிரி ஆலிம் சாக்கும் ஒரு ரேட் இருக்குதா இல்லையா? இப்படி இத்தனை லட்சம் கொடுக்கணும், இது மாதிரி கொடுக்கணும், இப்படி கொடுத்தா தான் அவர் கல்யாணம் கட்டுவாரு. கரும்பு தின்ன கூலி கேட்கிற ஒரே வர்க்கம் இந்த ஆண் வர்க்கம். பார்க்கிறோமா இல்லையா? கரும்பு தின்ன கூலியா? கரும்பையும் கொடுத்து இந்த 100 ரூபாய் காசு சாப்பிடுறதுக்கு கூலி உனக்கு. இந்த அனாச்சாரத்துக்கு எதிராக எத்தனை பேர் பிரச்சாரம் செய்கிறீர்கள், எத்தனை மிம்பர்களிலே பேசுகிறீர்கள். நம்ம ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? இது போன்று வரதட்சணையோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை நிர்வாகிகளாக கூட வைக்க கூடாது என்று இருக்கிறோம். எத்தனை பள்ளிவாசல்களில் நிர்வாகத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை இயக்கங்களில் தலைவர்களாக இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதை பிரச்சாரம் பண்ணினா இதை செய்பவர்களுக்கு சொரிச்சல் ஏற்படுமா இல்லையா? கடுப்பு வருமா இல்லையா? அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? பார்த்தீர்களா, SLTJ ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்றால் இவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள், இவர்கள் எங்களுக்கு எதிராக ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள், வசைபாடுகிறார்கள். உங்களை திட்டாம வசைபாடாம உங்களை கூப்பிட்டு வச்சு மஞ்சள் தண்ணி ஊத்தி குளிப்பாட்ட முடியுமா? வெக்கங்கட்ட காரியத்தை பண்ணிட்டு என்ன செய்யணுமா? வாங்க, ரொம்ப சூப்பரு, அதை சொல்லுவாங்கல்ல, செய்யறது ஈனத்தனமான வேலை, கூப்பிடும் போது கண்ணியமிக்கவர்களே என்று சொல்லி அழைக்கணும் எதிர்பார்ப்பு வேற. இப்படி செய்யலாமா? இந்த அனாச்சாரத்துக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்கிறோம். இந்த பிரச்சாரத்தை போன்று எத்தனை பேர் பிரச்சாரம் செய்கிறீர்கள்? இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தால் எத்தனையோ ஏழை கன்னிகள் முதிர் கன்னிகள் ஆகிற நிலை இருந்திருக்காது. எந்த சமூகத்திலேயாவது இப்படி இருக்குதாங்க? போய் பாருங்க, பன்சலைக்கு முன்னாடி போய் பாருங்கள். எவனாவது ஒரு வெசாக் நேரத்திலேயோ பொசன் நேரத்திலேயோ அவருடைய விசேஷமான காரிய நேரத்திலேயோ லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு பிச்சை கேட்கிற காரியத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? கோயிலுக்கு முன்னாடி பார்க்க முடியுமா? சர்ச்சுக்கு முன்னாடி பார்க்க முடியுமா? ஒரு வணக்கத்தலத்துக்கு முன்னாடியும் பார்க்க முடியாது. பள்ளிவாசலுக்கு முன்னாடி பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? மகளுக்கு திருமணம் உதவி செய்யுங்கள். நான் கேட்கிறேன், இப்படி ஒரு தந்தையை மானத்தை இழக்க வைத்து முதிர் கன்னிகளை உருவாக்கி வைத்து 30 வயது 35 வயது 40 வயது திருமணம் முடிக்காமல் அல்லல் படுகிறாளே, கவலைப்படுகிறாளே, அவருடைய கண்ணீருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையுமே இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஒருத்தன் பாதிக்கப்பட்டு யா அல்லாஹ் என்று கையேந்தி விட்டால் அவனுக்கும் அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்தவித திரையும் இல்லையாம். வலவுக்கான காஃபிரன், அவன் காஃபிராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டுட்டான்னா கையேந்திட்டான்னு சொன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இந்த சீதன கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, இறைவா இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறோமே, இந்த அவல நிலைக்கு இன்னார் தான் காரணம் என்று கையேந்தி கேட்டுவிட்டால் நம்முடைய நிலை என்னவாகும்? சிந்தித்து பாருங்கள்.
யோசித்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மிக வலியுறுத்திய செய்திகள்ல பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்கிற செய்தி மிக முக்கியமானது. அப்ப பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வகையில் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் இந்த பிரச்சாரத்தில் எவரெல்லாம் கவரப்படுகிறார்களோ, இந்த வரதட்சணையை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சீர்திருத்த சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? இல்லையா? உருவாக்க முடியும். அப்ப இஸ்லாத்தின் பால் ஒன்றுபடுவதுதான் இதற்கான வழியே தவிர இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பது இதற்குரிய வழி அல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சினிமா, டிவி சீரியல்கள், இந்த சினிமாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறோம். எத்தனை பேர் இந்த சினிமாவுக்கு எதிராக பிரச்சாரத்தை செய்கிறார்கள்? எத்தனை ஊர்களில் நடு ஊர்ல சினிமா சீடிகள் விற்கப்படுகிறது, சினிமா கடைகள் இருக்கிறது, அதையெல்லாம் அனுமதித்து தானே இருக்கிறோம். அதற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறோமா? இந்த பிரச்சாரத்தை செய்யும் போது சினிமா கடை வச்சிருந்தான்னு சொன்னா அவனுக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும், அவனுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். சினிமாவை ஆதரிப்பவனுக்கு அது வசதியாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் விபச்சாரம் பெருகுவதற்கு காரணமே இந்த சினிமா தானே, இல்லையா? இன்றைக்கு வெட்கங்கள் இதாலம் தஸ்னஹி ஃபஸ்னா மாஷஅத, நீ வெட்கப்படவில்லை என்றால் எதை வேண்டுமென்றாலும் செய்து கொள். சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு வெட்க உணர்வு இந்த சமுதாயத்திட்ட இருந்து எடுபடுவதற்கான அடிப்படை காரணமாக எது இருந்தது? சினிமா தானே. வெட்கமே இல்லாமல் போய்விட்டது. அந்த வெட்க உணர்வுகள், மகரமியத்து பேணுகிற செய்திகள், இதுவெல்லாம் குடும்பத்தோட உட்கார்ந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், குடும்பத்தோட உட்கார்ந்து சினிமா படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வெட்க உணர்வு இல்லாம போயிடுச்சு. அரைகுறை ஆடியோடு வருகிறாள். அதை பார்த்து தகப்பன், பிள்ளை, மாமன், மருமகன் அத்தனை பேரும் ரசிக்கிறோமே. இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டாமா? இந்த சமுதாய கொடுமையை கண்டிக்க வேண்டாமா? இப்படி பிரச்சாரம் செய்தால் நம்மை ஊருக்குள் எதிரியாகத்தான் பார்ப்பார்கள். இந்த குற்றத்தை செய்பவனுக்கு இந்த குற்றத்தை எதிர்ப்பவன் எதிரியாகத்தான் தென்படுவான். தென்பட்டா பிரச்சனை இல்லை, அதனால எதுவும் ஆயிராது. ஆனால் எதிர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எதிர்த்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவாக இருந்தாலும் அதை பின்பற்றுகிற விஷயத்தில் மூமின்கள் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். சில பேருக்கு இந்த உங்க கூட எல்லாம் நாங்க சேர்ந்தா இந்த தாடி வைக்கணும் எல்லாம் சொல்றீங்களே, இதுகள் கூட எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது என்று சொல்லக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள். இஸ்லாத்துல ஒரு முஸ்லிம் ஒரு ஆணாக இருந்தால் அவனுக்குரிய ஒரு ஜீனத்தாக இஸ்லாம் எதை சொல்கிறது? தாடியை சொல்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் தாடியை வலுவலுன்னு வலிச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனா பள்ளிவாசல்ல போர்டு எப்படி இருக்கும்? தொப்பி இல்லாம தொழாதேன்னு இருக்கும். தாடி இல்லாம தொழாதேன்னு போர்டு போட்டிருப்பானா? உண்மையான சுன்னத்து தாடி. தொப்பிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா தொப்பி இல்லாமல் தொழ வேண்டாம் என்று போர்டு மாட்டக்கூடியவர்கள், தொப்பி இல்லாமல் தொழுதால் அடிக்கக்கூடியவர்கள், தௌஹீதுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், தாடி இல்லாதவர்களுக்கு எதிராக இப்படி செயல்பட்டதை பார்த்திருக்கிறீர்களா? தாடியை வலியுறுத்தி பிரச்சாரம் செய்ததை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நிறைய பள்ளிவாசல்களுடைய நிர்வகிக்கிற இடத்தில் இருப்பவர்களே வலுவலுன்னு தாடியை வச்சு கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்ப்பீங்க. ஆனா பள்ளிவாசல் நிர்வாகியா இருப்பாரு, இயக்கத்தினுடைய தலைவராக இருப்பாரு. அப்ப இஸ்லாம் பேசுகிறோம், அத்தனை பேரும் ஒன்றுபட வேண்டும் என்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் என்கிறோம். இந்த குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை பின்பற்றுவதற்கு நாம் ஆர்வப்பட வேண்டுமே. இப்படி ஆர்வப்பட்டு விட்டால் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து விடலாமே. குர்ஆன் சொன்னபடி கேளுங்கள், நபிகளார் சொன்னபடி கேளுங்கள். அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை எத்தி வைக்கலாமே. முடியாது. ஏன் வரமாட்டார்கள்? வந்தால் தங்களுடைய பிழைப்பு கெட்டு போய்விடும். இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. சில பேருக்கு நம்மளை விமர்சிக்கிறதுக்காக சொல்லுகிற காரணங்கள்ல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமாங்க? காசு, பைசா. ஏன் காசு பிரச்சனை? குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாத்தின் பார்வையில் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் என்று அழைக்கிற போது நம்மை எதிர்ப்பதற்கு அடிப்படை காரணங்கள்ல ஒன்றாக இந்த பணமும் அமைந்திருக்கிறது. ஏன்? கணக்கு வழக்கு சரியாக இருக்க வேண்டும்.
இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய அமைப்புகளிடத்தில் இந்த கணக்கு வழக்க சரியா பார்க்குறீங்க? காட்ட சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் தங்களுடைய வருகை இவ்வளவு வந்தது, இவ்வளவு போனது, இவ்வளவு கையிருப்பு, இன்ன காரியம் செய்தோம் என்பதை ஒரு பொதுமகன் கேட்டாலும் கணக்கு காட்டுவதற்கு தயாராக எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சிந்தித்து பாருங்க. இந்த அண்மையில் கொழும்புல வெள்ளம் ஏற்பட்டது இல்லையா? கொழும்பில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்முடைய ஜமாத்தினுடைய தொண்டர்கள் பல ஊர்களில் இருந்தும், கிழக்கு மாகாணம் மற்ற மாகாணங்கள் எல்லா பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்டு போய் அந்த இடத்திலே மீட்பு பணி செய்தோம், துப்புரவு பணி செய்தோம், பலவிதமான பணிகளை மேற்கொண்டோம். சுமார் 4500க்கும் மேற்பட்ட வீடுகளை, வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை தூய்மைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த பணியெல்லாம் முன்னெடுத்தோமே, மக்கள் பணம் தந்தார்கள், அந்த பணியை முன்னெடுக்க சொன்னார்கள். எவ்வளவு தந்தார்கள்? இந்த வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக மக்களுக்கு அளிக்கப்பட்ட, மக்கள் ஜமாத்துக்கு தந்து ஜமாத் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த மொத்த நிதி 2,60,00,000 தாண்டுகிறது. இவ்வளவு பணத்தை மக்கள் தந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் கணக்கு வைத்திருக்கிறோம். 2,60,00,000 தந்தானே, எல்லா பணத்தையும் ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்காக இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதே வெள்ள பணியில எத்தனையோ இயக்கங்கள், நாங்களும் வெள்ள நிவாரணம் செய்கிறோம் தாங்கன்னு கேட்டாங்கல்ல, கேட்டவர்கள் அத்தனை பேரும் இதே மாதிரி கணக்கை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு இத்தனை கோடி வந்தது, இந்த பகுதிகளில் விநியோகம் செய்தோம், இப்படி கொடுத்தோம், கணக்கு காட்ட சொல்லுங்க. கணக்கு காட்ட முடியாது. காட்டினாங்களா? இதுவரைக்கும் வெள்ளம் வந்து போய் அடுத்த வெள்ளமும் வந்துடும். இப்ப அந்த அளவுக்கு காலம் போயிட்டு எவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொன்னாங்களா? சொல்லல. ஏன் சொல்லல? அந்த நேர்மையை என்றைக்கோ அவர்கள் இழந்து விட்டார்கள். இழந்துவிட்டு நேர்மை இல்லாதவர்களோடு கூட்டு சேர்ந்து ஒற்றுமை கோஷம் வாங்க அத்தனை பேரும் ஒன்றாக இருப்போம் என்றால் அது சாத்தியப்படாது. இஸ்லாம் வலியுறுத்திய நேர்மை எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட நேர்மையாளர்களை உருவாக்கினார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண தருவாய், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், இப்னு உமரே, நான் ஆட்சி செய்திருக்கிறேன், இவ்வளவு நாள் என்னுடைய ஆட்சியில் நான் அரசாங்க நிதியில் இருந்து ₹1 பணத்தை கூட எடுத்ததில்லை. அரசாங்க நிதியில் இருந்து ஜனாதிபதி, அவர் ஜனாதிபதிக்கு சில செலவுகள் இருக்கும். அவர் தன்னுடைய வேலை வெட்டிகள் எல்லாம் விட்டுவிட்டு மக்களுக்காக கஷ்டப்படுகிற இடத்திலே இருப்பார். அப்படிப்பட்ட இடத்திலே இருந்தாலும் நான் மக்கள் பணத்திலிருந்து எந்த செலவுகளையும் செய்யவில்லை. ஆகவே நான் நிறைய கடன் பெற்றுத்தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தினேன். மகனே, நீ நம்முடைய குடும்பத்தார் இந்த இடத்திலே இருக்கிறார்கள், அவர்களிடத்திலெல்லாம் சென்று எனக்கு நான் கடன் பட்டிருக்கிற விஷயத்தை சொல்லி அவர்களிடத்தில் கடனுக்குரிய பணத்தை பெற்று வந்து நான் கடன் கொடுக்க இருக்கிறவர்களுக்கு கடனை ஒப்படைத்து விடு. யார் சொல்றா? இஸ்லாத்தினுடைய 2ஆம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இந்த கட்டளையை இடுகிறார்கள். ஆட்சியின் மிகப்பெரிய ஜனாதிபதி. எந்த அளவுக்கு பெரிய ஜனாதிபதி? இந்தியா சுதந்திரம் பெறுகிற நேரத்தில் காந்தி ஆசைப்பட்டார். தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்று சொல்லுகிறார்களே, அந்த காந்தி என்ன ஆசைப்பட்டார் தெரியுமா? இந்தியா இன்னும் சுதந்திரம் அடையவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்ததாக எப்பொழுது நாங்கள் உணர முடியும் என்றால், என்றைக்கு இஸ்லாத்தினுடைய 2வது கலீஃபா உமரை போன்ற ஒரு ஆட்சி உருவாகிறதோ அன்றைக்குத்தான் நான் அந்த சுதந்திரத்தை உணர முடியும் என்றார். அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே ஒரு நீதியான, நேர்மையான, சிறந்த ஆட்சியை கொடுத்தவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நேர்மை என்ன? ஆட்சியின் போது கூட இன்னொருவருடைய பணத்தை எடுத்து செலவு செய்யாத நபர். ஆனா இதே நிலையை நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகளிடத்திலையும், இஸ்லாமிய நிறுவனங்களிடத்திலையும், இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்களிடத்திலும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப இதை சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள், எங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள், ஆகவே இவர்கள் பிளவுபடுத்தக்கூடியவர்கள். என்ன யோசிக்கணும் நாம?
இஸ்லாம் பேசுகிறவர்களாக இருந்தால், இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பவர்களாக இருந்தால், நேர்மையை கொண்டுதான் நாம் மக்களிடத்திலே நிலை நிற்க முடியும். ரசூலுல்லாஹ் அந்த நேர்மையை தான் நிலைநாட்டினார்கள். எந்த அளவுக்கு நிலைநாட்டினாங்க? ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பேரப்பிள்ளையையும் அழைத்து கொண்டு செல்கிறார்களாம். போகும்போது பாதையிலே ஒரு பேரிச்சம் கனி விழுந்திருக்கிறது. பிள்ளை அதை எடுத்து வாயிலே போட்டு விடுகிறான். பேரப்பிள்ளை சின்ன பிள்ளை அதை அறியாம எடுத்து வாயில போட்டுருச்சு. போட்டதோட ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரலை உள்ள விட்டு அதை எடுத்து வெளியிலே வீசுகிறார்கள். வீசிவிட்டு சொல்லுகிறார்கள், நான் ஏன் இதை எடுத்து வீசினேன் தெரியுமா? இது ஜகாத் நிதியாக இருக்கக்கூடும். ஜகாத் நிதி என்னுடைய குடும்பத்துக்கு ஆகுமானதல்ல, அதனால் தான் இப்படி செய்தேன். நபிகள் நாயகத்துடைய நேர்மை எங்க? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துடைய நேர்மை எங்க? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஏறெடுத்து சிந்தித்து யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்கள்? நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள்? அதையெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு வெறும் ஒற்றுமை கோஷத்தை மாத்திரம் விதைப்பதால் ஏதாவது பயன் வந்து விடுமா? ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்கன்னா, இதுவரைக்கும் ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஹிலாபத்தை உண்டாக்க போறோம்னாங்கல்ல, நாங்க ஆட்சி பிடிக்க போறோம், நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் என்று சொல்லி ஒற்றுமை பேசியவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய நிலை என்ன? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னாங்க, எல்லாரும் சேர்ந்து வாழணும்னாங்க. அப்படியே போனா ஆட்சியை பிடிச்சு மைத்திரிபால சிறிசேனைக்கு பதிலா அந்த ஜமாத்தினுடைய அமீர் வந்து நின்று வாரான். இப்படி ஆட்சி கோஷம் பேசி ஒற்றுமை சொல்லி வளர்த்தவர்கள் மாதம் பல அடி அடின்னு அடிச்சீங்களே தௌஹீத் சகோதரர்களுக்கு. அப்ப ஒற்றுமை கோஷம் எங்கு போனது? ஒற்றுமை பேசுறீங்க, தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறீர்களே. அப்ப யோசிச்சு பார்க்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நேர்மையை கற்றுத்தருகிறது, உண்மையை கற்றுத்தருகிறது, சத்தியத்தை கற்றுத்தருகிறது. இப்படி கற்றுத்தருகிற இந்த மார்க்கத்தில் நாம் வாழுகிற நேரத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் பின்பற்றி வாழுகிற போது அல்லாஹு தஆலா ஆட்டோமேட்டிக்கா ஒற்றுமையை கொண்டு வந்து வைத்து விடுவான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வினுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை விட்டு பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறானே, இந்த வசனத்தை எத்தனை பேர் சொல்லுறோம்? அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிக்கும்படி அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம உலமாக்கள் சொல்லுகிற விளக்கம் என்ன? ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமை என்ற ஒரு வார்த்தை அதுல இருக்கான்னு காட்ட சொல்லுங்க. ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடிக்க சொல்லல. ஹப்லுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கயிறுண்டா என்ன? குர்ஆன், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, அவன் தூதர் சொன்னதை கேளுங்க, அதை விட்டும் பிரிந்து விடாதீர்கள். ஒற்றுமை அப்ப எதுல உருவாகணும்? குர்ஆன் சுன்னாவில் உருவாக வேண்டும். குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக ஒற்றுமை உருவாக முடியாது. அப்படி உருவாகிற ஒற்றுமையில் எந்த பலனும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இதற்கு முன்னால் நீங்கள் பிளவுபட்டிருந்தீர்கள், இதற்கு முன்னால் ஒருவருக்கொருவர் எதிரியாக இருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா சகோதரர்களாக ஆக்கினான். இதை நினைச்சு பாருங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிச்சு அந்த ஒற்றுமையை உண்டாக்குங்க அல்லாஹ் சொல்றானே தவிர எல்லாரும் அவன் கொள்கை இருந்துக்க, கபர் வணங்கி கபரை வணங்கிக்க, தௌஹீத்கார நீ சொல்றதை சொல்லிக்க, ஜமாத்தே இஸ்லாமி நீ சொல்ற மாதிரி சொல்லிக்க, எப்படி எல்லாம் இருந்துகிட்டு வாங்க ஒற்றுமையா இருப்போம்னா ஒரு நாளும் ஒற்றுமை உருவாகாது. ஒற்றுமை உருவாக வேண்டும் என்றால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் ஒற்றுமை உருவாக வேண்டும். அதே மாதிரி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் தஆலா வெற்றியாளர்கள் யார் என்று சொல்லுகிறான். யார் ஜெயிச்சவங்களா? மறுமையில வெற்றி பெற்றவர்கள் யார் என்றால், உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்கள் நல்லதின் பக்கம் ஏவுவார்கள், தீயதை விட்டு மக்களை தடுப்பார்கள். இப்படி தடுத்தவர்கள் தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற்றவர்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவங்க யாருன்னு கேட்டா, நல்லதை ஏவுவார்கள், தீயதை தடுப்பார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் ஒரு நாளும் வெற்றி பெறவும் முடியாது, ஒற்றுமைப்படவும் முடியாது. அப்ப நாங்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் அல்ல, ஒற்றுமையை வலியுறுத்துகிறோம். எப்படிப்பட்ட ஒற்றுமை? இஸ்லாத்தோடு இணைந்த
இஸ்லாத்தின் குடைக்கு கீழான நபிகள் நாயகம் உருவாக்கிய அந்த ஒற்றுமைக்கு கீழால் வாருங்கள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சியை முடிக்க சொல்லி இருக்கிற காரணத்தினால் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த ஊரிலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய கிளை உருவாக்கப்பட்டு அதனுடைய பணிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் பலவிதமான பணிகளையும் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். இந்த பணிகளை முன்னெடுக்கிற நேரத்தில் யாரெல்லாம் இந்த ஜமாத்துக்கு எதிராக ஃபித்ரா கேட்டு வந்தா ஃபித்ரா கொடுக்காத, குர்பானி கேட்டு வந்தா குர்பானி கொடுக்காத, ஜகாத் நிதியை ஒப்படைச்சிடாத என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறீர்களோ அந்த அத்தனை பேருக்கும் பகிரங்க அறைகூவல் விடுக்கிறோம். நீங்கள் மதுகபுவாதிகளாக இருந்தால் மதுகபுகள் ஆபாசங்கள் குப்பைகள் தூக்கி எறியப்பட வேண்டியவைகள் என்பதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். பகிரங்க விவாத களத்திற்கு நீங்கள் உண்மையிலேயே சத்தியவாதிகள் என்றால் வாருங்கள். யாரெல்லாம் எங்களை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று சொல்லுகிறீர்களோ அந்த ஹதீஸ் பாதுகாவலர்களை அழைக்கிறோம். எங்களுக்கு முன்னால் வந்து அதை நிரூபித்து காட்டுங்கள் நீங்கள் சத்தியவாதிகளாக இருந்தால். அதே போன்று மதுகபுகள் தரீகாக்களை யாரெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ தரீகாக்கள் அத்தனையும் இஸ்லாத்தை விட்டும் ஒரு முஸ்லிமை வெளியேற்றக்கூடியது. கபரு வணக்கம் என்பது இஸ்லாத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. கபரு வணங்குபவன் மிகப்பெரிய முஷ்ரிக் என்பதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். விவாத களத்துக்கு வாருங்கள். எந்த தலைப்பா இருந்தாலும் சரி, சூனியமா, குர்ஆனுக்கு முரண்படுகிற ஹதீஸ்களா, தர்கா வணக்கமா, மதுகபு குப்பைகள் என்பதா, எந்த தலைப்பாக இருந்தாலும் தௌஹீத் ஜமாத் என்றைக்கும் விவாதிப்பதற்கு தயார். மிம்பரில் கர்ச்சிப்பவர்கள், ஆங்காங்கே விமர்சிப்பவர்கள், அனாமதேய துண்டு பிரசுரம் போடுபவர்கள், பேஸ்புக்கிலே உட்கார்ந்து மலம் கழிப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேரடியாக விவாதத்திற்கு வாருங்கள். ஒப்பந்தத்தை போடுவோம். இதே ஊரிலே வேண்டிய தலைப்பில் இந்த ஜமாத் மார்க்கத்தை சத்தியத்தை நாங்கள் சொல்வது சத்தியம் என்பதை நிரூபிப்பதற்கு தயாராகவே இருக்கிறோம். ஆகவே இந்த விவாத அழைப்பு பகிரங்கமாக அத்தனை பேருக்கும் விடப்படுகிறது. அது யாராக இந்த ஊர்க்காரனாக இருந்தாலும் சரி, வெளியூர்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த விவாத அழைப்பை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு தாங்கள் சொல்வது சத்தியம் என்பதை நிரூபிக்க தயார் என்றால் ஒரே ஒரு கடிதம் மாத்திரம் தாருங்கள். விவாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்வோம். விவாதத்திலே நாங்கள் சொல்வது சத்தியம். இந்த ஏற்கனவே சொன்னேனே அந்த அடிப்படையில் குர்ஆனின் ஒளியில் ஹதீஸ்களின் ஒளியில் தான் இந்த ஒற்றுமையை உண்டாக்க முடியும் என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.